ஒரு முதலாளி இருக்கார். அவருடைய மேனேஜரோட வெளியே வர்றார். வச்சுக்கலாம். இப்படி யாரேனும் முதலாளியை அவருக்கு மரியாதை செய்வாங்களா, மேனேஜருக்கு மரியாதை செய்வாங்களா? முதலாளி. அவர் வேலைக்காரருக்கு மரியாதை செய்வாங்களா, ஓனருக்கு மரியாதை செலுத்துவாங்களா? ஓனர். இப்போ ஒருத்தர் முதலாளி மரியாதை செலுத்தாமல் அவரை திரும்ப நிற்க வச்சுக்கிட்டு இந்த வேலைக்காரனுக்கு சல்யூட் வைக்கிறார். அவரை மரியாதை செலுத்துறாரு, அவரை கும்பிடு போடுறாரு, அவரை பெருமைப்படுத்துகிறார். முதலாளி முறைச்சி பார்க்குறாரு வேலைக்காரன். என்ன சொல்லி விட்டியா நீ தான்? அவர் யாரை மறைப்பார்? வேலைக்காரன். என்னது கூத்து? நான் சொல்ல சார், அந்த பிள்ளை தான் சார். நானாக சொல்லலைங்க சார், அவன் அது மாதிரி செய்கிறானுங்க சார். தூக்கிடுவேன் வேலையை விட்டு. என்ன ஐயோ அப்படிலாம் இல்லைங்க சார், நான் சொல்லவே இல்லை, அங்கே தான் சார் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஜாக்கிரதை அப்படின்ட்டு அவர் போயிட்டார். சாயந்தரம் முதல்ல 6 மணிக்கு போனால் என்ன செய்வான்? ஃபஸ்ட்டு போய் சல்யூட் வச்சானே அவனை போட்டு நொக்குவான். யாரை? என்ன கிண்டலாக இருக்க? என்னை பார்த்தா அங்கே என்ன சல்யூட் வைக்கிற? என்ன முதலாளிங்கிற? முதலாளி காப்பாற்றுங்க, எனக்கு இல்லை கொடுங்க முதலாளின்னு என்ன சொல்கிற? அவருக்கு வச்சுக்கிட்டு தூக்கிட்டு வாங்குறாரு என்னைய அப்படின்னு இவனை போட்டு சாத்துவான். யாரை? கும்பிட்டு வச்சான். எவன் கும்பிட்டு வச்சானோ அவனை போட்டு உதவுதும் உதப்பான். என்னடா நினச்சேன் நீ? அப்படி அசல் முதலாளி விட்டுட்டு என்ன முதலாளிண்டா எனக்கு இல்லை ஆப்பு வைப்பார் அவர், எனக்கு வேட்டு வச்சுருவார் அவர், நான் தான் சொன்னேன்னு நினச்சிக்குவார். அதே மாதிரி வஸ்துக்களில் ஷையில் இலாஹா இருக்கிறவன் அல்லா தான். நீ அந்த இலாஹான்னு அல்லாஹ் விட்டுட்டு நீ ஷையின் பக்கம் முத்தவஜ்ஜை அதை இலாஹு அதான் இலாஹ் அதான் முதலாளின்னு சொன்னால் அல்லாஹ் அந்த ஷையை கோச்சுக்கிறான். அந்த ஷை ஒன்னே கோச்சுக்கொண்டு அந்த ஷை ஒன்னே வெறுக்க ஆரம்பிச்சிடும். புரிஞ்சுல? எல்லா ஷையும் உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிடும். எந்த ஷையை இலாஹாக்கிறியோ அந்த வஸ்து உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிடும். உன்னை திட்டு உனக்கு பதுவா செய்யும். நீ காசை இலாஹாக்குனா காசு உன்னை திட்டுறான்னு திட்டும். யாரெல்லாம் இவன்கிட்ட போய் என்னை கொடுத்து இவன்ட்டு வெளியே துரத்திடு, நீ மூஞ்சியில் முழிக்கவே எனக்கு பிரியம் கிடையாது, நீ துரத்திடு, இவன்ட்டு என்னை வெளியே கிளப்பிடு அப்படின்னு அது சொல்லும். ஒரு வியாதி வெளியே கொண்டு போயிடுவாங்க, மொத்தமாக கழட்டி விட்டுருவான். நீ அஷியாக்களில் சிருஷ்டிகளை இலாஹாக்கனா எல்லா சிருஷ்டியும் உனக்கு எகென்ஸ்டாக மாறிடும். ஏன்னா நீ அல்லாஹ் விட்டு அந்த வஸ்துவை தூரமாக்குற, அல்லாஹ் விட்டு அந்த வஸ்துவை நீ தூரமாக்குற. இதே நீ அல்லாஹ்வை இலாஹாக்குனா அந்த வஸ்துவை நேசிக்க ஆரம்பிச்சிடும். அந்த வஸ்துக்கெல்லாம் உன்னை பிரியப்பட ஆரம்பிச்சிடும். நானே பிரியத்தை உண்டாக்க வேண்டாங்க. சொல்லுங்க. ஆமீன் சொல்றாங்க. மரீஸோ ढूंढते क्या हो तबीबो सोचते क्या हो. மரீஸோ ढूंढते क्या हो. நோயாளிகளே எந்த ஹாஸ்பிட்டல் போகலாம்? அவன்கிட்ட போகலாமா இவன்கிட்ட போகலாமா? அவன் தான் பெரிய அவன்கிட்ட போய் அவன் தான் ஃபெசிலிட்டி அவன்கிட்ட போகலாம். நாம் யோசிக்கிறது அது டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க? என்ன மருந்து கொடுக்கலாம், இது கொடுக்கலாமா அது கொடுக்கலாமா, இதான் பெனிஃபிட்டாக இருக்கும், இது இந்த காம்பினேஷன் சரிப்பட்டு வராது என்ன பண்ணா அவங்க யோசிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க மரீஸோ ढूंढते क्या हो तबीबो सोचते क्या हो दवा अल्लाह ही अल्लाह है शिफा अल्लाह ही अल्लाह है. நீ என்னதான் யோசிச்சு மருந்து கொடுத்தாலும் அந்த தவாவும் அல்லாஹ் தான், அந்த ஷிஃபாவும் அல்லாஹ் தான். நம்ம என்னதான் ஆராய்ச்சி பண்ணி மருந்து கொடுத்தாலும் அதே மருந்து சைடு எஃபெக்ட் ஆகி இறந்து போகிறவங்க ஏகப்பட்ட பேர். கொரோனா நோய் வந்துச்சு, எவ்வளோ பேர் ढूंढते क्या हो तबीबो सोचते क्या हो मरीजो ढूंढते क्या हो तबीबो सोचते क्या हो दवा अल्लाह ही अल्लाह है शिफा अल्लाह ही अल्लाह है दवा अल्लाह ही अल्लाह है शिफा अल्लाह ही अल्लाह है. मदारे सेहते अमराज को आबो हवा कहते. मदारे सेहते अब अमराज को आबो हवा कहते.
कसम खा के कहूँ आबो हवा अल्लाह ही अल्लाह है. உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னு என்ன சொல்கிறாங்க மக்கள்? ஜி சீதோஷனம், ஜி கிளைமேட்டு அப்படிங்கிறாங்க. ஆபோ ஹவான்னு சொல்லுவாங்க. ஆபுனா காற்று, ஹவான்னு சொன்னால் காற்றுக்கு சொல்கிறது. ஆபுனா தண்ணி, ஹவானா காற்று சொல்கிறது. சீதம் உஷ்ணம், சீதம்னா குளிர்ச்சி, உஷ்ணம்னா வெப்பம். தட்ப வெப்ப நிலை, தட்பனா குளிர்ச்சி, வெப்பனா உஷ்ணம். அது பஷர் சொல்கிறது தான். அது ரெண்டுமே மூலதாங்க. ஆபும் அவனே, ஹவாவும் தண்ணீரும் அவனே, காற்றும் அவனே தான். அவன் தான் வியாதி கொடுக்குறான். வியாதி எடுக்கிறவனும் அவன் தான், கொடுக்குறவனும் அவன் தான். அது எப்படி தண்ணி கொடுக்கும் சொல்கிறாங்களே. கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுங்க, அது ஒரு கோல்டு சளி பிடிச்சிக்கிச்சுங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் ஊரில் இருக்கிற 10,000 பேருக்கு முடியணும், 10 பேருக்கு மட்டும் முடியுது. கிளைமேட்டு 10,000 பேருக்கு தான் செஞ்சாச்சு. நல்லா யாருக்கு நாடம்னா அவனுக்கு தான் பிடிக்கும். இல்லைங்க, அவர் சொன்னாலும் திண்டு கொழுன்னு சத்துள்ளா இருக்காருங்க, அவருக்கு பிடிக்காதுங்க அப்படின்னு. கொரோனாவில் குண்டாலாம் போயிட்டாங்க, ஒல்லியாலாம் படிச்சுக்கிட்டான், சத்துள்ளாலாம் போயிட்டான். அதெல்லாம் கிடையாதுங்க. எஜமா யாரும் நடம் விட்டு வச்சிருக்கான். எதுக்கு விட்டு வச்சிருக்கான்? ஏதோ சில வேலை வாங்குறதுக்காக வேண்டிய விட்டு வச்சதுக்கான அர்த்தம். அது இவனாவது விளைஞ்சுங்களா, இவன் திறமையை கொண்டு பிழைக்கிறதாவது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சில பேர் வருஷ கணக்காக உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருக்கான். 50 வருஷம் ஓடுது வண்டி, 30 வருஷம் ஓடுது, வருஷ கணக்காக ஓடுது. நல்லா இருக்கிறான், பொட்டுன்னு போயிடும். இப்போ பார்த்தீங்களேங்க, நானும் தான் பார்த்தேன் இருக்கு இல்லைங்களா. இப்போ தாங்க பார்த்தேன். ஆமாம், நானும் தான் பார்த்தேன். போயிட்டார். காலையில் பார்த்துருப்பான், சாயந்தரம் போயிருப்பார், சாயந்தரம் பேசிட்டு இருப்பார், காலையில் போயிடுவார். படுத்த படுக்கையாக இருப்பான், வருஷ கணக்காக நீட்டு. ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு 10-12 வருஷம் டயாலிசிஸ் சென்றார். வாரத்துக்கு 3 டயாலிசிஸ். சலாமத்தாக இருக்காங்க. ஹலீம் நானாஜமா சொன்னாங்க, 10-11 வருஷமாக டயாலிசிஸ் நானாஜமானே. நான் டயாலிஸுக்கு போய் சேர்ந்த புதுசில் 100 பேர் சேர்ந்தாங்க. நினச்சிங்களா, 199 பேரும் போயிட்டானோ என்னோட சேர்த்து. என்ன 100ஆவதுன்னு 99 பேரும் போயிட்டானோ. ஒருத்தவங்களோட ஹயாத்தாயி. அவ்வளோ பேரில் என்னை மட்டும்தான் ஹேட்டா வச்சுருக்கான். அந்த ஆஸ்பத்திரியில் 100 பெட்டு, நான் ஒரு பெட்டை தவிர 99 பெட்டுக்காரனும் போயிட்டான். டயாலிசிஸ் வாரத்துக்கு 3 நாள் போவாங்க, பேசி பழகுவானுங்க எல்லாரும். அடுத்த வாரம் அவன் போயிடுவான், இந்த அடுத்த வாரம் அவன் போய் வாரத்துக்கு 2 பேர் போய் எல்லாம் போயிட்டானுவான். புதுசா 100 பேர் வந்திருக்கானு. பெட்டு காலி இல்லை, பெட்டுக்கு புதுசாக வந்திருக்கானு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. அது ஒரு தமாஷா சொல்லுவாங்க. வியாதிகளை, கஷ்டங்களை, நஷ்டங்களை அந்த வேடிக்கையை தமாஷா எடுத்துக்கிறது ஹலீம் நாட்டை கற்றுக்கணும். நீ எதை வந்து அழுதுகிட்டே மூக்குல ஒழுதுகிட்டு வந்து சொல்றியோ, அதை வந்து எஜமா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. சரி, இந்த பைக்கில் போயிட்டு பண்ண ஒரு கல் ஊருக்கால ஒட்டுன்னு தடி குடிச்சிங்களா, பைக்கு 2 துண்டு, கால் 2, அப்புறம் டாக்டர்கிட்ட போய் கட்டுக்கிட்டு போட்டு ஒட்டி வச்சிருக்கு எஜமானே. இப்போ மாவு கட்டு போட்டிருக்கு, எலும்புலாம் உடஞ்சிருச்சு. அதே சிரிச்சுக்கிட்டே இதையும் சிரிச்சு சொல்றீங்க. ஆமாம், அல்லாத்துல காலோட விட்டான், தலையோட போய் தலை 2 துண்டாச்சு. எஜமா கருணை காமிச்சேன்னு ஆனந்தத்தில் சந்தோஷத்தை சொல்கிறேன். இதே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக சொல்கிறீங்கன்னா மகிழ்ச்சியாக சொல்ல வேண்டிய விஷயம், சந்தோஷமாக சொல்லுவாங்க. இது என்னடா இது இப்படி? அப்போ ஷேகுமாரலோடு இருந்த சுஹபத்து அவர் எப்படி அசர் செஞ்சிருக்கு பாருங்க. ஷேகுமாரலோட இந்த பரக்கத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வேலை செய்யும். அவங்க ஷேக் ரஃபீகி ஷாஹிபிலாவோட வருஷக்கணக்காக இருந்த பரக்கத்து பெரிய பெரிய துன்பங்களை கூட லைட்டாக சொல்லுவாங்க. அவங்களுடைய துணைவியார் இல்லை, அவங்க ரஹ்மத் செய்வாங்க அழைச்சிங்களா. அவங்க சொல்கிறாங்க சிரிச்சுக்கிட்டேன். அவங்க திடீர்னு ஒரு மாதிரி பிடிச்சிக்கோங்க மன, ஏதாவது ஒன்று பேச ஆரம்பிச்சிடுவாங்க. என்ன பேச தெரியாது,
கொண்டு போய் நாகூர் கட்டி போட்டு வந்திருக்கிறேன், அவங்க வாழையை பிடிச்சி தங்க வச்சுட்டு வந்திருக்கிறேன் அப்படி ஒரு சொல்கிறாங்க. நமக்கு என்னங்க சொல்கிறீங்க, விசிரிச்சுக்கிட்டே தமாஷா சொல்கிறீங்களே அப்படி. அப்புறம் அது சரியாக போச்சு. இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை கூட அதை ஒரு புன்சிரிப்பு, ஒரு விளையாட்டு, ஒரு தமாஷை மாதிரி சொல்லி அதை லேசாக காட்டும். ஒருத்தர் பதறி போய் ஒரு சின்ன அடிப்படை என்ன கீழே உந்தனா சரி நகை பேந்துக்குச்சு, அப்புறம் கொட்டிட்டு மறுபடியும் கட்டுப்பட்டு நல்லா போச்சு. ஏதோ ஒன்றை போய் ஒரு சின்ன விஷயத்த பெருசாக சொல்லுவானோ, பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் கூட சாதாரணமாக சொல்லுவான். அதையும் தமாஷா திரிச்சுக்கிட்டே அங்கெல்ல அப்படி ஒரு பழக்கம் இருக்குது. பெரிய இல்லைங்களா? ஏன் இதை விட பெரிய துன்பங்கள் இருக்குது, அதை விட்டு அல்லாஹ் நம்மளை காப்பாற்றினான் பார்த்தீங்களா? அல்லாஹ் நம்மளை லேசாக்கி வச்சான் பார்த்தீங்களா? எவ்வளோ அல்லாஹ்வுடைய கருணை, எவ்வளோ எஜமானுடைய ஒரு பேரு அருள் பேரும் கருணையும் பார்த்தீங்களா? அல்லாஹ் தாலா இடுக்கன் வருங்கால் நகுக, கஷ்டம் வரும்போது சிரிக்க அப்படின்னு சொன்னான். அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், எவ்வளோ பெரிய சிரமங்களையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு நமக்கு கொடுத்து லேசாக்கி வச்சுட்டோம். உன்னால தாங்க முடியாத ஒரு சிரமம், தாங்க முடியாத கஷ்டங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்படி சொல்கிறதே சில பேர் குர்ஆனுக்கு மாற்றோன்ட்டாங்க. அது சில பேர் குஃப்ரான வார்த்தைங்கிறாங்க. அல்லாஹ் எனக்கு தாங்க முடியாத சிரமத்தில் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், தாங்க முடியாத சிரமம் யாருக்கும் தரதே கிடையாது. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா. எந்த ஆத்மாவுக்கும் அது தாங்க முடியாத கஷ்டம் எதுவும் தர்றதே கிடையாது. இவை இப்போ காலை கட்ட விழுந்து துடிக்கிறான். அது இவன் தாங்க முடியாத அளவுக்கு தான் வலி இருக்கும். இவன் தாங்க முடியாத லெவலுக்கு அந்த வலி ஏறிச்சு வச்சுக்கலாம், மயக்கத்தை கொடுத்துருவாங்க. திரும்ப 0க்கு ஒருத்தருக்கும் லிமிட் இருக்கும். இவன் தாங்கும் வலி, இவன் தாங்குற வலி 100%, 50, சில பேருக்கு 100%, சில பேருக்கு 80%. சில பேருக்கு வலி கொஞ்சம் சென்சிட்டிவாக இருப்பார், அவருக்கு 50% தான் வலி தாங்க முடியும். இருக்கும் 50% வரைக்கும் வலி ஏறிட்டே போகும். 0லேருந்து 1, 2, 3, 50 ஏறணுன்னு அவர் எல்லாத்துல மயக்கத்தை கொடுத்துருவோம். திரும்ப 0க்கு வந்துடும். வலியே உணர முடியாது. அப்புறம் மாத்திரை கொடுத்து அந்த வலி உணர அளவுக்கு கீழே இறங்கின பின்னாடி தான் அவருக்கு மயக்கம் தெரியும். இது அல்லாஹ்வுடைய ஃபضل. இவனால் தாங்க முடியாத வேதனை என்று ஒன்று இல்லை. கருணை கடலாகிய அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அவரவர்களுக்கு தாங்க முடியக்கூடிய அளவுக்கு தான் வேதனை வச்சிருக்காங்க. சிரமங்கள், கஷ்டங்கள் எல்லாம் நீ ஏன் நினச்சிக்கிற, நான் தாங்க முடியாத சோதனை, அவரால் தாங்க முடியாத கஷ்டம் சொல்லவே கூடாதுன்ட்டாங்க. இந்த வார்த்தையை சூஃபியாக்கள் சொல்லாதேங்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் ஜல்லஷானஹு பொருளாதார கஷ்டம், அது எந்த கஷ்டம் வந்தாலும் யோசிச்சு பார்த்தா நீ செஞ்சது தான் உனக்கு வருது. அல்லாஹ் தன் புறத்திலிருந்து மடியானுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா கொடுக்கறது இல்லை. மா அசாபுக்கும் மின் முசீபத்தில், எதுவெல்லாம் அணுவத்தனை சிரமங்களும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்பட்டதோ, ஃபபிமா கசபத் ஐதீக்கும், உன் கை சம்பாரிச்சதுதான். எதுனால கொண்டு போய் நீ ஜாயின் பண்ண முடியாது, நீ கொண்டு போய் ஜாயின் பண்ணி பார்க்க முடியாது. ஏதோ ஒரு கஷ்டம் உள்ள இருக்கும். அப்துல் வஹாப் ஷரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய லவாக்கிஹுல் ஃபில் உஹூதில் முஹம்மதியா அப்படிங்கிற கிதாபில் அல் லவாக்கிஹ் ஃபி உஹூதில் முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி அந்த கிதாபில் எழுதுகிறாங்க. ஜமா, ஒரு முறை ஒரு கண் இல்லாத ஒருவர் தெரிஞ்சவர், அவர் சட்டையை கொண்டு ரொம்ப அழுக்காயிருச்சு, உள்ளே பேன்லாம் நிற்கிது, பேன்லாம் கடிக்குது. இது ஒன்று நீங்கள் சுத்தம் பண்ணி துவைச்சி கொடுங்க, இது எனக்கு இல்லைன்னா யாராச்சும் துவைச்சி கொடுங்கன்னு கேட்டார். முக்கியமான வேலைகள் இருக்கேன் இப்போ சொல்கிறேன், நீ போப்பா எட்டா பார்த்துக்கப்பா வேலைன்னு அமுச்சு விட்டேன் அவரை. என்னுடைய வேலை அவசியமான சில வேலைகள் இருந்துச்சு, கண் இல்லாத ஒரு நபர் அப்படின்னு சொன்னார். நான் செஞ்சு கொடுக்கல,
நான் நினைத்திருந்தால் செய்திருக்கலாம். நான் செய்ய முடியாட்டியும் வீட்டுக்காரங்கிட்ட கொடுத்துருக்கலாம், மாணவன்கிட்ட கொடுத்துருக்கலாம், யார்கிட்டயா கொடுத்தா துவச்சி சோப் போட்டு க்ளீன் பண்ணி துவச்சி அலசி காய வச்சு கொடுத்துருக்கலாம். நான் அலட்சியப்படுத்திட்டேன் அவர் கோரிக்கை. போப்பா, நான் தான் கிடச்சேன் எனக்கு, போப்பா அப்படின்னு நான் அதை அலட்சியப்படுத்திட்டேன். அதன் காரணமாக அல்லாஹ் அதன் காரணமாக எனக்கு ஒரு கடுமையான தலை வலியை கொடுத்தான் அல்லாஹ். வலினா சாதாரண வலி இல்லை, கடுமையான வலி. அந்த வலியினாலே நான் ஒரு சில மாதங்கள் எந்த பணியும் பார்க்க முடியாமல் பாதிக்கப்பட்டேன். அதனால விளங்கிட்டேன் எனக்கு அப்படின்ட்டான். இன்னொரு முறை ஒரு அம்மா என் மகனுக்கு தபால் எழுதணும், நான் செய்தி சொல்கிறேன் எழுதி கொடுங்கன்னு கேட்டாங்க. தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. இப்படி எழுதி கொடுக்குற பழக்கம் இருக்குது அந்த காலத்தில். இந்த மாதிரி எல்லாரும் படித்த தபால் தான் எழுதுவாங்க. இப்போ தெரிஞ்சுங்களா, ஊரில் 4 பேர் படித்தவங்க இருப்பாங்க, யாருக்கும் தபால் எழுதுனா அவங்களுக்கு போய் கொடுப்பாங்க, எழுதி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நானும் எழுதி கொடுத்துருக்கேன். ஆனால் ஒரு அம்மா அவசரமாக வந்து கேட்டாங்க. இப்போ நான் சொன்ன கித்தாவை பார்த்துட்டு இருக்கிறேன், பாடம் நடத்தணும், இந்த மாதிரி சமயத்தில் வந்து என் தொந்தரவு பண்ணுறீங்களே, போமா ஊரில் ஆளா இல்லை போங்கம்மா அப்படின்னு அலட்சியப்படுத்திட்டேன். அந்த அம்மா அலட்சியமாக பதில் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அல்லாஹ்தால என் கண்ணில் ஒரு வலி ஏற்பட்டுருச்சு. வலி ஏற்பட்டால் 1 மாதம் கித்தாபை தொடவே முடியல. எனக்கு நேர்ந்தது. அப்போ அல்லாஹ் சொல்கிறேன்னா நீ என்ன செஞ்சியோ அது உனக்கு தாண்டா வரும்னு சொல்கிறான். பார்த்தீங்களா, இதான் அப்படின்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பார்த்தா நமக்கு வெக்கக்கேடாக இருக்குது. இவங்க வந்து ஒரு நன்மையை பின்தங்கியதை சொல்கிறார்கள். நம்ம ஆயிரக்கணக்கான பாவம் செஞ்சு உட்காந்துருக்கிறோம். கண்ணால் பார்க்க வேண்டாததை பார்த்து கொண்டு, நாவால் பேச வேண்டாததை பேசிக்கொண்டு கொலாத்துறோம் நம்ம. அவங்க வந்து எதை சொல்கிறாங்க, ஒரு நல்ல காரியம் செய்ய வாய்ப்பு வந்து செய்யாம விட்டாமல் தவிர்த்தேன், அதுக்கு தண்டனையும் அல்ல எனக்கு கொடுத்தான் அப்படின்னு. அப்போ நாம் எதன் காரணமாக நம்ம அல்லாவுடைய பிடி வருதுன்னு தெரியாது. சர்க்கார் நாயகம் சொன்னாங்க, எப்போது நூறு நாயகம் மெட்ராஸுக்கு வந்தாலும் தபால் போட்டுருவாங்க. வருஷம் ஒரு தடவை 2 தடவை வருவாங்க, 6 மாதம் ஒருக்கா வருவாங்க. இத்தனாம் தேதி இந்த ட்ரெயினில் வரேன்ருவாங்க. இப்போ சென்னைக்கு திங்கட்கிழமை காலையில் 8 மணிக்கு ட்ரெயின் வருதுன்னு சொன்னால் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் ஸ்டேஷனில் எல்லா பெருபாலையும் கூட்டிகிட்டு போய் காத்து கிடக்கும். அந்த ட்ரெயின் வந்தோடனே சர்க்காரை இறக்கி மாலை போட்டு வரவேற்று, எஜமானி பொட்டி படிக்கலாம் தூக்கிக்கிட்டு நாரத்துக்கு வீடு போட்டு எஜமான வரவேற்று காருக்கு பசங்க எல்லாம் கூப்பிட்டு வருவோம். சில நேரங்களில் பைத்து வச்சு பாட்டு படிக்க வச்சு சர்க்கார் நாகப்பட்டினம் சர்க்கார் நாகூர் யானையை வர வச்சுருவாங்க. நாகூரில் யானை இருந்துச்சு, இப்போ யானை இல்லை. அதை வர வச்சு ஊர்வலம், அங்கேருந்து ஸ்டேஷன்லேருந்து ஊர்வலம். இந்த மாதிரி வரவேற்று கூட்டிகிட்டு வர்றது பழக்கம். அந்த ஒரு முறை சரி நாம் போகாட்டேன்னா சர்க்காருடைய பீர்பாகில் நிறைய பேர் ஆமீர் நாயகம் நிறைய பீர்பாகில் சென்னையில் இருக்கிறாங்க, அவங்களும் வருவாங்க. சர்க்கார் ஏதோ ஒரு சின்ன வேலை, அந்த வேலையை ஒதுக்கிட்டு கூட போயிருக்கலாம் ஷேகை வரவேற்கிறதுக்கு. சர்க்கார் என்ன சொன்னாங்க, இந்த ஒரு முறை நம்ம போகாட்டி என்ன, அவங்களாம் வரவேற்று சர்க்காரை போய் தங்குவாங்க. சர்க்கார் நைட்டு 10 மணிக்கு வந்தாலும் தங்கிடுவாங்க. காலையில் ஃபஜருக்கு பின்னாடி தான் தாலீம்னு ஆரம்பிப்பாங்க. நாம் வந்து ஃபஜரில் போய் சேர்ந்துக்கலாம். ஒரு நாள் இந்த வேலையை முடிச்சுட்டு போயிடலாம். காலையில் கிளம்பி மதியம் சாயந்தரம் போயிருக்கணும். நைட்டு கிளம்பி காலையில் போயிடலாம். சர்க்கார் தாலீம் கிளாஸ் ஆரம்பிக்க முன்னாடி போயிடலாம். அப்படிங்கிற எண்ணத்தில் நான் போகல. நினச்சிக்கலாம், சாயந்தரம் மகரிப் ஆயிடுச்சு, சர்க்கார் வர டைம் ஆகிடுச்சு. இப்போ எங்கே இருக்கணும், சென்னையில் ஏர்போர்ட்டில் நிற்கணும், சென்னை ஸ்டேஷனில் நிற்கணும், ரயில்வே ஸ்டேஷனில். நான் போகிற லால்பேட்டில் உட்காந்துருக்குறேன். கொஞ்ச நேரம் கண் அசந்து படுத்தேன், காதுக்குள்ளே கரப்பாம்பூச்சி போயிடுச்சு. போனால் இங்கே டாக்டர்கிட்ட போய் அங்கே டாக்டர் போய் பல டாக்டர்கிட்ட அலைஞ்சு கடைசியாக இங்கே மாக்கவனே சிதம்பரத்துக்கு போய் அங்கே டாக்டரை பார்த்து எடுத்து விட்டாங்க. அன்னைக்கு சொன்னேன்ல, அந்த கரப்பாம்பூச்சி வெளியே எடுத்தாங்க. சர்க்கார் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. ஆக அன்னைக்கு இரவு முழுசும் தூங்கலை. சிதம்பரத்துலேருந்து வர்றதுக்கு ஃபஜர் ஆயிடுச்சு. அப்போ நீ என்ன அவன் ஷேகநாயகத்தை வரவேற்கிறதுக்கு போக மாட்டே, நீ அந்த நேரத்தை மிச்சப்படுத்தலான்னு நினைக்கிறிய நீ என்று அல்லாஹ் அதை ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் அலைய விட்டான். அல்ல இந்த ஆஸ்பத்திரி அந்த ஆஸ்பத்திரி அல்ல என்னை அலைய விட்டான்.
நற்காரியங்களை இப்படி ஒத்தி போடுறது தண்டனை பார்த்தீங்களா? மிஸ்கின் ஆரம்பத்தில் கல்யாணம் முடித்த புதுசில் நானும் எங்கள் சகோதரி அவங்க வீட்டுக்காரங்க எல்லாரும், நானும் சகோதரி அவங்க வீட்டுக்காரங்க என்னுடைய துணைவியார் எல்லாரும் சர்க்காரை பார்க்க போயிருந்தோம். ஒரு நாள் தங்கியிருந்தோம், கிளம்பிட்டோம். மதியானமாக கிளம்புறோம். சர்க்கார் நான் சொன்னாங்க இருந்துட்டு நைட்டு தங்கி இருந்துட்டு காலையில் நாஷ்டா சாப்பிட்டு போங்கம்மா அப்படின்னு, நாளைக்கு மதிய உணவு இருந்துட்டு போங்கம்மா அப்படின்னு சொன்னேன். எங்களுக்கு சர்க்காருக்கு அவ்வளோ பெரிய பாக்கியம் என்ன இருக்குது. என் சகோதரி கூட வந்தாங்க, அக்கா இல்லை நம்ம பையன் வந்து காலையில் ஸ்கூலுக்கு போனோம் சர்க்கார், அதனால் நாங்கள் இப்போ போனால் தான் நைட்டு போய் வச்சுட்டு காலையில் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பணும். என்ன படிக்கிறாரு அவர்? காலேஜில் பெரிய டிகிரின்னு நினச்சிக்காது, எல்கேஜி தான். நீங்கள் காலேஜில் பெரிய டிகிரி நாளைக்கு எக்ஸாமு இன்டர்நேஷ்னல் எக்ஸாம்லாம் நினைக்காதீங்க, எல்கேஜி யூகேஜி தான். அதுக்கு பையனை கொண்டு போய் சேர்த்தணும். அந்த பையன் காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பணும், டீச்சர் திட்டுவாங்கன்ட்டான். அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க கூட வந்திருக்குறோம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் சர்க்கார்ட்ட. சர்க்கார் சரிமான்ட்டாங்க. இன்னொரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசிட்டு இருந்தவங்க சர்க்கார், ஏமா காலையில் ஒரு பிரியாணி சாப்பிட்டு போனோம், பிரியாணி தங்க கையால் சமைச்சு போகணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்ட்டாங்க. நான் மச்சான் பக்கம் மச்சான் அக்காட மறுபடியும் கேட்க அவங்க இல்லைங்க ஏற்கனவே டெலிவரி போட்டாச்சு, அதுக்கு பாட்டு போட்டாச்சு டீச்சர் திட்டுவாங்க, யூகேஜி சாதாரண படிப்பா இது அப்படின்ட்டான். அப்படின்ட்டாங்க. சரின்னு கிளம்பியாச்சு. மதியம் கிளம்பி போய் வடலூர் போய் தான் போகணும். வடலூர் பண்டொட்டி திருவண்ணாமலை, அவன் திருவண்ணாமலையில் இருந்துக்கிறான். வடலூர் போய் இறங்குனா பஸ் ஸ்டாண்டில் 1 லட்சம் பேர் நிற்கிறான். நீ 1 லட்சம் பேர் மிக இப்போ சொல்லணும்னு நினைக்காதீங்க, அந்த தைப்பூசம் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ 4 லட்சம் பேர் சேருவானு ஒவ்வொரு தைப்பூசத்துலேயும். சிறப்பு பஸ்ஸெல்லாம் விடுவானுங்க. பஸ் ஸ்டாண்ட் வந்து தலையாக தான் இருக்குது. பஸ்ஸு வரும்போதே அங்கேயே மேலே ஏறி உட்காந்துக்கிறாங்க. என்னை யார் மேலே ஏற்றுறது? தள்ளி என்னை மேலே ஏற்றணும், பிவி மனுக்கம் என் மேலே ஏற்றணும். சரி எங்கேயோ போய் பஸ்ஸை பிடிச்சிட்டு பஸ்ஸு கிளம்பி அங்கே வருது, அங்கேயே பஸ்ஸை பிடிச்சிட்டு வந்து ஒரு வழியாக அவன் பண்டோட்டில் விட்டான். பண்டோட்டிக்கு மகரிக்கு போயாச்சா, நிற்கிறோம். விடிய நின்றாது 6-7 மணி நேரம். பை இந்த கூட்டம் குறையிறதுக்கு நாளைக்கு சாயந்தரம் தான் ஆகும். எல்லாம் முடிஞ்சு பஸ்ஸு நார்மலாக இருக்குது 1.5 மணி நேரம் 2 நாள் ஆகும். அவ்வளோ பேர் நிற்கிறான், இன்னும் உடல் வந்துகிட்டே தான் இருக்கும், நீங்கள் போக முடியாதுன்ட்டான். சரின்னு அங்கேருந்து ஒரு கார் பேசி பண்டோட்டிருந்து திருவண்ணாமலை போய் இறங்கணும். ஃபஜர் ஆயிடுச்சு. காசும் போச்சு. காசு கம்மி சம்பளமான காலம் அது. வந்துங்களா அன்னைக்கு ஸ்கூலும் போய் எல்கேஜியும் போச்சு, யூகேஜியும் போச்சு, பள்ளிக்கூடமும் போச்சு. நைட்டு பூரா பஸ் ஸ்டாண்டில் கொசு கடியில் வந்துங்களா, அந்த பஸ் ஸ்டாண்டுடைய நறுமணம் கமலுமே வந்துங்களா, அந்த நறுமணத்தில். இப்போ நம்ம ஊர்லலாம் பஸ்ஸு போயிட்டே இருக்கும், எங்கேயாவது மூக்கு பார்த்தோன்னா பஸ் ஸ்டாண்ட் அர்த்தம். பஸ்ஸு போயிட்டே இருக்கும். என்னடா ஒரு மாதிரி வளர்க்குது, பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சானா பஸ் ஸ்டாண்ட் கள்ளக்குறிச்சி அப்படின்னு. திரும்ப அங்கேருந்து போயிட்டே இருக்கும். விழுப்புரம் வந்து போய் தெரியுது, திரும்ப திண்டிவனம் வந்துச்சா அப்படின்னு. இப்போ பஸ் ஸ்டாண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு அடையாளமே மூக்கு பத்துறது தான். நினச்சிங்களா, அந்த மூக்கை பற்றிக்கிட்டே நைட்டு போனால் கழிச்சு போய் ஸ்கூலும் போகல. கடைசியில் நிம்மதியாக எஜமா சொன்ன மாதிரி இருந்து ராஜ மரியாதையே போயிருக்கலாம். நினச்சிங்களா, அப்போ ஒரு கஷ்டம் வருதுன்னு சொன்னால் நாம் செய்யக்கூடிய தவறுகள் தான்ட்டான். நான் தலை நீ செய்யக்கூடிய தவறுகள் கஷ்டங்களாக மாதிரி கொண்ட வருது. மா சாபுக்கும் முசீபத்தின் பபிமா கசபத்தை நினச்சிங்களா. ஷேகமானுடைய வார்த்தைகள்லாம் லேசாக நினச்சிக்காதீங்க. சரி சொல்லியிருக்கேன் சர்க்கார் நாயகம் என்னண்டு. இப்போ போனால் வடலூரில் தைப்பூசம் 4000 பேர் நிற்பான், 4 லட்சம் பேர் நிற்பான், பெரும் கூட்டம், பஸ் ஸ்டாண்டே ஃபுல்லாக இருக்கும். அப்படி சொல்லுவாங்க, கேட்காட்டி போ. காரியம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. நசீகத் செய்ய முடியும் உனக்கு. சில நேரம் நசீகத்துக்கு வேற காரணம் கூட சொல்லுவாங்க, உண்மை காரணம் ஒன்றுக்கும் சொல்ல மாட்டாங்க. எந்த காரணம் சொன்னா பார்த்தீங்களா, உங்களுக்கு பிரியாணி ஆக்கி போகணும்னு பிரியாணி ஆசைப்படுறாங்க அப்படின்னு காரணமாக சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு முக்கிய காரணம் ஒன்று இருக்கும், அந்த காரணத்தை மறைச்சிக்கிட்டு வேற காரணம் சொல்லுவாங்க சார்.
இந்த வேலைக்கு போய் சேரணுங்கிறார் ஷாமுல்லா சென்னையில். நான் பார்த்தேன் அந்த வேலையை விசாரித்து பார்த்ததில்ல. ஒரு ஆஃபீஸில் வேலை, அங்கே 4 பொம்பளை பிள்ளைங்க, வயசு பிள்ளைங்க வேலை செய்கிறாங்க. 5வது இவரும். இப்போ அங்கே போய் இவர் இருக்கிறது இவருடைய சூழ்நிலைக்கு சரி வராது. உதாரணம் சொல்கிறேன் போய் அப்படிலாம் கேட்கல போல சொல்கிறேன். விளைஞ்சுங்களா? இப்போ அங்கே போகணும். இப்போ நான் சொல்கிறேன் இப்போ அங்கே போகலான்னு இருக்காரு. அதை காரணமாக சொல்கிறது இல்லை. இப்போ அந்நிய பெண்கள் இடத்துல போய் தனியாக ஒரு ரூம்குள்ளே வேலை செஞ்சுட்டு இருந்தால் 1 நாள் 2 நாள் அவர் மாத கணக்கில் வேலை செய்யும்போது தவறான எண்ணங்கள், தவறான பேச்சுக்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதை சொல்லாமல் இங்கே வீட்டு சாப்பாடு, அங்கே போனால் ஹோட்டல் சாப்பாடு, அல்சர் வந்துடும் உங்களுக்கு. வயிறுக்கு அறவே ஒத்துக்காது. அந்த வேலையே வேணாம், விட்டுருங்க அப்படின்னு சர்க்கார். இப்போ அவருக்கு ஏன் சர்க்கார் சொன்னாங்கன்னு தெரியாது, அது என்ன அசரார் இருக்குன்னு தெரியாது. நாம் அதை சொல்லவும் முடியாது. நம்ம ஏன் சொல்ல முடியாது? அதுக்கு வேறு காரணங்கள் இருக்கும். இவரே தப்பாக வச்சுக்கலாம். அந்த பெண்கள்லாம் இருக்கும். அப்போ நாங்களாம் பொம்பளை பொறுக்கின்னு நினைக்கிறீங்களே, எங்களுக்கு வேலை பார்க்க பொம்பளை பார்த்துருப்போன்னு சொல்ல வர்றீங்க நீங்கள் அப்படின்னு அவரே தப்பாக நினச்சிக்கலாம் சர்க்காரே. இல்லை மாட்டி முடிஞ்ச பின்னா வந்து தெரியும் உதைக்கிறானு சர்க்கார். முதுகு நல்லா அகலமாக வச்சு நினச்சிங்களா? முதுகுல தொம்மான்னு உழுது சர்க்கார் உழுதுதான் செய்யும். பேச்சு கேட்கல அப்படின்னு சொன்னால் தப்பாக நீங்களே நினச்சிக்கலாம். ஆகவே சொல்லாமல் இருப்பாங்க. காரணம் வேற சொல்லுவாங்க. படி உங்கள் வயிற்றுக்கு ஒத்துக்காதுப்பா நினச்சிங்களா? இந்த எங்கேயோ வேலைக்கு நடந்து போகிறீங்க வர்றீங்க, அது சரியாக இருக்கும். நீங்கள் அங்கே போய் உட்காந்து வேலை செஞ்சு வந்து வந்துடும், அது வேணாம். அப்படியே காரணம் சொல்லி சாக்கு சொல்லி நிப்பாட்டிடும். சொல்கிற காரணம் வேற இருக்கும். புரிஞ்சுங்களா? இது வேணான்றது. மெட்ராஸ் போகிறேன் வேலைக்கு போகிறேன்னு கேட்குறாரு அவர். இப்போ எனக்கு போகிறது அங்கே சில குழப்பங்கள் நடக்குது. சரி, இல்லை தேர்தல் டைமு வேணுங்களா? தேர்தல் டைமில் 50,000 ரூபா காசு கொண்டு போனால் பிடிச்சிக்குவோம். ஆனால் 50 கோடி கொண்டு போனால் பிடிக்க மாட்டான். சட்டாங்க 50 கோடி கொண்டு போய் எதுவும் பிடிப்பானுவான். அது பிடிக்க மாட்டான். ஏன் அதில் 1 கோடி அவனுக்கு போயிடும். நீ 50,000 காசு கொடுத்தியா அவனுக்கு? இல்லை, அது பிடிக்கும். அதனால் இந்த டைமில் வேணாம் அப்படின்னு சொல்கிறது. அது சொல்லணும். ஓகே, ஏய் நாளைக்கு இங்கே கொத்தனார் வராரு, இங்கே முக்கிய வேலை இருக்குது, போகிறேங்கிற, அடுத்த வாரம் போய்க்கலாம் உட்காரு அப்படி சொல்கிற காரணம் வேற, நம்ம நினைக்கிற காரணம் வேற இருக்கும். நினைக்கிற காரணம் வேற இருக்கும். அதை அப்படி சொன்னால் நான் சமாளிச்சுக்குவேன், எத்தனை பேரை பார்த்துருக்கேன் இந்த மாதிரி அப்படின்னு அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ வேற ஏதாவது சாக்கு சொல்லி எதையாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி நிப்பாட்டி வச்சுறாரு. இல்லைங்களா? இது ஒரு பழக்கம் இருக்குது. ஷேகமானுடைய பழக்கத்தில் இப்படியும் ஒன்று இருக்கு. இல்லைங்களா? இது சர்க்கார் அந்த மாதிரி நிறைய தடவை பார்த்துருக்கேன். அவங்க சொல்லக்கூடிய காரணம் ஒன்று இருக்கும், அசல் காரணம் வேற ஒன்றா இருக்கும். எதனால சொல்ல வந்தாங்க அப்படிங்கிறத பின்னாடி அல்லாஹ் ஜல்ல ஷாஹுத்தஆலா காட்டி கொடுப்பான். அதில் பின்னாடி காட்டுவான். சரிங்களா? ஒரு வசதியான மனிதர் ஒரு ஊரில், அவருடைய ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, சின்ன ஆப்ரேஷன், 1 வாரம் ஹாஸ்பிட்டல் தங்குற மாதிரி. இப்போ இவங்க போய் அந்த வசதியான மனிதர் கணவன் மனைவி, இந்த கணவர் போய் பார்த்துக்கிறார். துணைக்கு அவங்க தூக்கி உட்கார வைக்கக்குள்ள கொஞ்சம் அந்த மனைவியுடைய தோழி, பக்கத்து வீட்டுக்காரமாவோ தோழி யாரோ ஒருத்தர் அவங்க கூட இருக்கிறாங்க. எங்கேம்மா இருக்கீங்க, இந்த மாதிரி இருக்கிறான்னு கேள்விப்பட்டோம். சர்க்கார் நேராக அவங்க குடும்பத்தாரை வர சொன்னாங்க. யார்? அந்த கணவருடைய குடும்பத்தாரை எல்லாம் வந்தாங்க. உங்களுக்கெல்லாம் அறிவில்லை, என் முறியுது ஆம்பளை கடையை விட்டுட்டு ராவாப்போல் உட்காந்துருக்காரு, கடை யார் பார்க்குறது? நீ போய் கடை பார்த்துக்கியா? பொட்டச்சிங்க, வெக்கம் இல்லை உங்களுக்கு? திட்டுறான், திட்டி இருக்கிறவங்கள ஒரு மரியாதை கடையில் போய் உட்காரு, மரியாதை ஆஸ்பத்திரி போய் பாருங்க அவங்கள, அவர் கடைக்கு அனுப்புங்க, கடை வீணாக போகுது, அவர் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. இவங்க பார்த்துக்கிட்டாங்க. தெரிஞ்சுங்களா? அப்புறம் எதுவும் சொல்லி காமிச்சாங்க. அசல் நோக்கம் என்னன்னு கேட்டால், கூட அந்த அம்மாவுடைய தோழியும் இருக்கிறாங்க. அந்த அம்மா மயக்கம் கொடுத்து மயக்கமாக கிடக்குறாங்க. இப்போ இவரும் இல்லை, சின்ன சின்ன வயசுங்க தான், பெரிய வயசு 40 கீழே உள்ளவங்க தான். இப்போ ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு ரூமில் அந்த அம்மா மயக்கமாக இருக்குது, அந்த அம்மாவுடைய தோழி இருக்கிறாங்க, கணவர் இருக்கிறார், 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இது சரி வராது, மார்க் சட்டப்படி தப்பு. அதை
அந்த பொம்பளோட நீ பேசிட்டு இருந்தியான்னு கேட்டால் இவரும் வருத்தப்படுவார், அந்த அம்மா வருத்தப்படும். சொல்ல முடியுமா அதை போய்? அந்த அம்மா மயக்கமாக இருக்கிறாங்க, தோழி கூட வந்து கவனிச்சுக்கிறாங்க, நீ என்ன அங்கே செஞ்சுட்டு இருக்கிற உனக்கு அப்படின்னா வருத்தப்படும். அதனால் அவர்கிட்டையும் சொல்லலை, அந்த அம்மாட்டையும் சொல்லலை. சொன்னது யார்கிட்ட? குடும்பத்தை பெண்கள்லாம் வர சொல்லி நல்லா 2 சத்தம் போட்டு, உங்களுக்கு பாசம் இல்லையா, நாளைக்கு உனக்கு நடக்காதா இந்த மாதிரி, நீ கிடக்க மாட்டியா இந்த மாதிரி, வெக்கம் இல்லை உனக்கு? அந்த மனுஷன் போய் நிற்கிறாரு அப்படி, இப்போ கிடைக்கணும் அப்படின்னு அவர் ஒட்டர் 4 பொம்பளை உட்காந்துருக்காங்க, குத்துக்கல் மாதிரி உட்காந்து கவனிச்சு கூட்டி வந்துட்டாங்க. மதுரையில திருச்சியில எங்க இடத்துல சொல்ல வரேன். அவங்க சொல்லக்கூடிய காரணம் வேற, அது சொல்லக்கூடிய நாசூக்கு வேற. இவங்க மனசு வருத்தப்படாம அவங்க மனசு வருத்தப்படாம நினைச்சிங்களா? இதே பச்சையா சொல்லிதுன்னு வச்சுங்களேன், அவர் காலமெல்லாம் சர்க்கார் தப்பா நினைச்சிட்டாங்களே. நான் எவ்வளோ பேணுதலா இருந்தேன், எவ்வளோ நான் பேணுது எவ்வளோ நாளைக்கு இருப்பேன், எவ்வளோ பேணுது, என்ன இப்படி தப்பா சர்க்கார் நினைச்சிட்டாங்க போல தெரியுது அப்படின்னு அவர் நினைக்கலாம். பிற்காலத்தில் கூட நினைக்கலாம் அவர். இப்போ ஒரு பெருமையாக சர்க்கார் எனக்காக வேண்டி எங்களை போய் சத்தம் போட்டு அவங்கள வர வச்சு எனக்கு ஓய்வு கொடுக்குன்னு அனுப்பிச்சி விட்டாங்க பாருங்க, அப்படின்னு சந்தோஷமாக நினச்சிக்குவார். அந்த 4 பேரும் நீ போய் அவங்களை கவனிச்சுட்டு அந்த வியாதி வராமல் அல்ல அவங்களை பாதுகாப்பான் ஓடு அப்படின்னு அவங்களாம் ஓடி போய் நிற்க. இப்படியாக தர்பியத் செய்யக்கூடிய ஷேகமார்கள்ட்ட இப்படிலாம் சில வழிகள் இருக்கு. புரிஞ்சுங்களா? இப்படி சில வழிகள் இருக்கு. வேற ஒன்று காட்டுவாங்க, அசல் நோக்கம் வேற மாதிரி இருக்கும். பையனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு அம்மா சொல்கிறாங்களோ, இப்போ போயிட்டு இருந்தால் சாக்லேட் கிடைக்கும். இப்போ அவன் போகிற சாக்லேட்டுக்கே வேண்டி காலையில் போயிட்டு வந்தால் போயிட்டு இருந்தால் சாக்லேட் தருவேன். அவன் போனது கல்வி படிக்கணும், மார்க்கை கற்றுக்கணும், ஸ்கூலில் ஏபிசிடி படிக்கணும், அதுக்காக இல்லை. எதுக்கு அனுப்பியிருக்கான்? இப்போ அவன் சாக்லேட் தருவீங்களா? பெரிய சாக்லேட்டை தொடணும். இன்னும் அவன் பெரிய சாக்லேட்டை தொடரும் போ ஐயா அப்படின்னு வாங்கிட்டு போயிடுறான். விளைஞ்சுங்களா? கொஞ்ச நாள் சாக்லேட் அவன் இல்முற அருமை தெரிஞ்சிருது அவனுக்கு. இப்போ விளைஞ்சுங்களா? டேய் இன்னைக்கு பெரியம்மா பையன் கல்யாணம்டா, நீ இருடா. ஆமாம் அவங்க உட்காந்துருப்பாங்க, 10th பரிட்சை வந்துட்டுருக்கு, போட்டு படிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ நான் லீவ்லாம் போட முடியாதுமா, லீவ் போட முடியாதுமா, லீவ்லாம் போட முடியாதுதா, நீ மதுரைக்கு போயிட்டு வர, நீ போயிட்டு வா, நான் வரல. கல்யாணத்துக்கு மதுரை போகணும், 2 நாள் லீவ் போடுவேன். சார் கோச்சுக்கு ஒரு முக்கியமான பாடம் நடத்திட்டு இருக்கிறாரு, எக்ஸாம் நெருங்கிருச்சு, டிவிஷன் டெக்ஸ்ட் வைப்பாங்க, சொல்கிறான்ல நான் வர முடியாதா. போகணுக்கு அத்தான் காதை பிடிச்சி எடுத்து கொண்டு போய் தரத்தை எடுத்து கொண்டு போகிறார். எல்கேஜி பசங்க கொண்டு போன ஒரே கத்துவான் பசங்களை. அம்மா ஒரு பக்கம் எடுத்து ஆயா எடுத்துட்டு போவோம், ஆயாமா நினைச்சிங்களா? ஒரே கத்து தரத்தில் கீழே உட்காந்துக்கோணும், தூக்கி பிடிச்சிட்டு தூக்கிட்டு போகிறான் எல்கேஜி பசங்களை. என்ன சிரிச்சிங்க? அவனும் சிரிக்கிறாரு. ஒரு பையன் இழுத்துட்டு போயிட்டு இருக்கான் எல்கேஜிக்கு, ஒரு பையன் இழுத்து கொண்டு போயிட்டு இருக்கான் எல்கேஜி பையனை. அங்கே ஒருத்தர் காலங்கத்தான ஆடு இழுத்துட்டு போறாரு அறுக்கிறதுக்கு, அது வரமாட்டேங்குது, காலம் நட்டுக்குது, 2 காலையும் நட்டுக்குது. அவர் கை தப்பி தரத்தன்னு இருப்பார். இவன் பார்த்துட்டான், ஆட்டை பார்த்துட்டான். எங்கத்தா கொண்டு போகிறாங்க அப்படின்னு கேட்டான். அறுக்கிறது கொண்டு போகிறோம்டா. நாங்களும் ஸ்கூல் நினச்சிக்கிட்டேன், நல்ல வேலை நல்ல வேலைங்க. நாங்களும் ஸ்கூலுக்கு தான் கொண்டு போகிறோம். ஸ்கூல் இல்லையா? ஆடு தப்பிச்சுன்னா சிரிக்கிறாரு. அதாவது அங்கே போய் டீச்சர் அறுக்கிறதுக்கு இது பரவாயில்ல, அங்கே டீச்சர் டீச்சர் அறுக்கிறதுக்கு ஆள் என்னன்னா ஒரு அறுத்துட்டு மூத்தா போயிடும். உயிரோட வச்சு டெய்லி டீச்சர் உயிரோட வச்சு டெய்லி அறுக்கிறாங்க. அதுக்கு ஆடு எவ்வளவோ மேலுண்டானா, எது ஆடு எவ்வளவோ மேலுண்டான். அப்ப சாக்லேட்டு காமிச்சு கொண்டு போயிடுறான். யார? அவன் சாக்லேட்டு தான் போறான் ஆரம்பத்தில். இல்முடைய அருமை புரிஞ்ச பின்னாடி அது
சாக்கெட் நீ போகாமல் சாக்கெட் திரண்டாலும் நான் போய் தான் வேண்டுவோம். இல்முடைய அருமை தெரிஞ்ச பின்னாடி சரிங்களா. அது மாதிரி ஷேகபால் பழக்கலாம் விளைஞ்சுங்களா. குரான் ஓதுனா ஆளுக்கு ஒரு 100 ரூபா பரிசு. நேற்று நிறைய பேர் வாங்கிட்டாங்க. 5 குரான் 10 குரான் அல்ஹம்துலில்லாஹ் ஜி. அப்போ ஒரு ஒரு ஆர்வம் ஊட்டுறது. அதனுடைய சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிச்சு, அதில் ஃபசில் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஆச்சுங்களா. எத்தனை லட்சம் செலவழிச்சாலும் அவங்க ஓத தான் ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு பாக்கி. அதான் சரிங்களா. அதனால அசாவுக்கு முசீபத்தின் ஃபபிமா கசபத்தை இது. உனக்கு ஒரு சோதனை வந்துச்சுன்னா அது நீ சம்பாரிச்சதுன்னு ஒழிய ஜி உன் கை சம்பாரிச்சது தான். சில நேரம் நல்லா காட்டுவான் இந்த சோதனை ஏன் வந்துச்சு, நல்லா காட்டுவான். சில நேரம் காட்ட மாட்டான். ஆனால் விலைக்கு இஸ்திக்ஃபார் செய். ஏதோ ஒன்று தான். ஒரு ஹதீஸில் வருது, உங்கள் வியாதி எல்லாம் உங்கள் பாவங்கள் தான். அதுக்கு ஷிஃபா என்னன்னு கேட்டால் இஸ்திக்ஃபார் அப்படிங்கிறாங்க. உங்களுடைய வியாதிகளை இஸ்திக்ஃபார் கொண்டு தேவா மருந்துடுங்க. இன்னும் இல்லை, தர்மங்களை கொண்டு உங்கள் வியாதிகளுக்கு மருந்து அடியுங்கள். தாவு மரல்லாக்கும் தாவுன்னு அவங்க காலம் பில் சதகத்தி, தர்மங்களை கொண்டு. சரிங்களா. அந்த தர்மம் வந்து அந்த வியாதியை முத்தி போகாமல் காப்பாற்று. வியாதி ரொம்ப கண்டிஷன் ஆகும். பிள்ளைங்களுக்கு அதிகமாக சிரமம் ஏற்பட்டுச்சு. ஹஸ்ஸினு அம்வாலக்கும் பிஸ் ஜகாத் தாவு மரலாக்கும் பிஸ் சதகா. உங்களுடைய பொருள்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஜக்காத்தை கொண்டு. உங்களுடைய வியாதிகஸ்தர்களுக்கு மருந்தளியுங்கள் சதகாவை கொண்டு. வஸ்தக்பலு அம்வாஜல் பலா, சோதனைகள் கடல் அலை போன்று வருவதை விட்டும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். துவாய் வத்தொந்தர், துவாக்களை கொண்டு. சவால் பைஹகி அபு நயீம் அப்படி அலைஞ்சுங்களா. அபு நயீம் வரக்கூடிய ஹதீஸ் இது. சொல்லுங்களா. தர்மங்கள் இதை கொண்டு உங்களுடைய வியாதியஸ்தர்களுக்கு நீங்கள் மருந்தளித்துக் கொள்ளுங்கள். இல்லை அதில் கொண்டு ஷிஃபா கொடுத்துருவோம். ஒரு பேங்க் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, டாக்டர் போனீங்க, 1000 ரூபா செலவாகும். நீ அந்த 500 ரூபாய் முன்கூட்டி சதக்கா செஞ்சு ரப்பே இந்த வியாதியை பாதுகாத்துடலன்னா எல்லாம் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. என் சகா நான் எப்பயுமே அப்படி தான் செய்வாங்க. எந்த கஷ்டம் நஷ்டம் அவங்களுக்கோ அவங்க மனைவி பிள்ளைகள் குடும்பத்தார் யாருக்கு வந்தாலும் சரி ஒரு தர்மம் செஞ்சுருவாங்க. யாருக்காச்சும் உடனடியாக ஒரு தர்மம். அந்த நேரத்தில் எவ்வளோ இருக்கோ 500 500 50 100 இதை கொடுத்துருவோம். அல்லாஹ் அந்த பெரிய வியாதிகளை விட்டு ஷிஃபா கொடுத்துருவோம். அந்த வியாதி பெருசாக போகாமல் லட்சக்கணக்கில் செலவு பண்ண விடாமல் அல்லாஹ் பாதுகாத்துருவோம். விளைஞ்சே இல்லைங்களா. சரி கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் பையனை கண்டினியூ பண்ணுங்கள்.